என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள் அப்படின்னு இயேசு சொல்றார். என் நாமத்தினாலே. இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போது பிசாசு நடுங்கும். நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி பிசாசை போ, நான் யார் தெரியுமில்ல போ அப்படின்னு கேட்டால் போகாது. நீ யாருன்னு எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லிடும். நீங்கள் அந்த கிட்ட அதெல்லாம் பேசக்கூடாது. இயேசுவின் நாமத்தை சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் நீ போ அப்படின்னு சொல்லணும். அப்போ சில ஆவி பேச சொல்ல பயமுறுத்தும். என்னை விரட்டிடுவியா, நீ என்னை போய் சொல்லிடுவியா, நீ யார் என்னை போய் சொல்லிருக்குன்னா இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிரும். அந்த இயேசுவின் நாமத்துக்கு தான் பயப்பட. அப்போ அந்த நாமத்தை நீங்கள் சொல்லணும். இயேசு கிறிஸ்துன்ற நாமத்தை சொல்லணும், அந்த பெயரை சொல்லணும். அதை சொல்லும் பொழுது பிசாசு நடுகை. நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி பிசாசை நீங்கள் துரத்தணும். அதனால தான் நிறைய அந்த சும்மா கடவுளே தெய்வமே இந்த மாதிரி எல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. எந்த கடவுளை கூப்பிடுறீங்க, எந்த தெய்வத்தை கூப்பிட்றீங்க? உலகத்தில் ஒருத்தரும் ஒரு கடவுளை வச்சுருக்கிறான். இயேசு கிறிஸ்துன்ற பெயரை சொல்லணும். புதுசாக நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணிட்டு கடவுளே இறைவனே அப்படிலாம் சொல்கிறது. எந்த இறைவனை சொல்கிறீங்க? ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொருத்தர் ஒரு இறைவனை சொல்கிறான், ஒரு கடவுளை சொல்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த பெயரில் தான் வல்லமை. இயேசு என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீங்க, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன். அந்த பெயரை சொல்லாமல் நீங்கள் பண்ணுற எல்லா ஜெபமும் வீண். அறிந்து கொள்ளுங்கள். சும்மா கேட்க ரொம்ப அழகாக ஒரு ஆடம்பரம் அப்படியே ஒரு அழகாக தெரியும், பிரயோஜனம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுவனை எதிர்க்கிறேன். இயேசுவின் நாமத்தை திரும்ப 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 சொல்லுங்கள். பயந்து பிசாசு நடுங்குவான். இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன்னு சொல்லுங்க. ஒன்று.